நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிங்கன்னா சாதத்துக்குள்ளலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. வாங்க இதை ஒரு 10-20 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டில் இறாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ இறா எடுத்திருக்கேன், அதை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதகி வரட்டும், ரொம்ப வதக வேண்டாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி ஓரளவு நல்லா வதகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதகி வந்துருச்சு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சோ இல்லைன்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளியை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா குழைவாக வர்றதுக்காக 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா குழைவாக வரட்டும். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும். உங்களோட ஃபுட் நல்லா கலர்டாக ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி கிடைக்கணும்னா கண்டிப்பாக காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுங்கள், சூப்பர் கலர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறமா நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன், அதனால் மஞ்சள் தூள் சேர்க்கலை. இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் நமக்கு நல்லா டேஸ்ட் அண்ட் கிரேவி திக்காக வர்றதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கலந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா கூட்டாகிறது போல் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் சாதம் கூட சாப்பிட்றதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3/4 கப் கிட்ட தண்ணி நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது இது லைட்டாக அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் இருக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்மளோட கிரேவியும் நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை இப்போது உள்ளே சேர்த்துக்கலாம். இறா உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும் இறா வேகிறதுக்கு. தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொதிக்க வைங்க போதும். ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பர்வான இறா கிரேவி ரெடி ஆகிடும். இது எல்லாத்துக்கும் நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.